இங்க ஒரு வயசான பாட்டி அவங்களுடைய கையை லைட்டா மேல தூக்குறாங்க பாருங்க. அடுத்த செகண்டே கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுடைய ஃபேஸ் ஃபுல்லா தங்க கலர்ல மாற ஆரம்பிக்குது. ஒரு 2 நிமிஷத்துலயே அவங்களுடைய உடல் ஃபுல்லா தங்க கலர்ல மாறினதுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அவங்க ஒரு பொண்ணா மாற ஆரம்பிக்கிறாங்க. பாக்குறதுக்கு ஒரு 25 வயசு பொண்ணு மாதிரி ஆயிடுறாங்க. இத பார்த்தா இந்த 4 பேருக்கு ஒண்ணுமே புரியல. ஆக்சுவலா என்ன நடந்திருக்குன்னா, இந்த 4 பேரும் தெரியாம இந்த ராணியோட கோட்டைக்குள்ள வந்துடுறாங்க. இந்த ராணிக்கு இவங்க தீவுல வாழ்ற மக்களை தவிர வெளியில யாருமே இல்லைன்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. அதனால இவங்க 4 பேர்த்தையும் பார்த்து வெளியில ஏதோ தீய சக்தி இருக்குன்னு சொல்லிட்டு இவங்களை கொல்றதுக்காக ஆர்டர் போட்டுறாங்க. ஆனா இந்த பொண்ணு நீங்க நினைக்கிற மாதிரி நாங்க ஒன்னும் தீய சக்தி இல்ல, நாங்களும் உங்களை மாதிரி ஒரு மனிதர்கள் தான் அப்படின்னு சொன்னோம்னா இந்த ராணி என்ன சொல்லுவாங்க, நீங்க மனிதர்களா இருந்தா எங்களுடைய கடவுள் உங்களை ஏத்துப்பாங்க. அதனால நீங்க என்ன பண்ணணும்னா இங்க இருக்கிற தண்ணியை இந்த குடுவையில எடுத்து அதோட கையில ஊத்துனீங்கன்னா அந்த கடவுள் அதை குடிச்சிட்டாரா நீங்க மனிதர்களும் நாங்க ஏத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களுக்கு வேற வழி இல்ல. அதுவும் இல்லாம இவங்க மனிதர்கள் தான், அதனால பயப்படாம இந்த பொண்ணு அதை பண்றா பாருங்க. அடுத்த செகண்ட் அந்த கடவுள் அந்த தண்ணியை குடிச்சிடறாரு. உடனே அந்த ராணி எல்லாம் இவங்க 4 பேர்த்தையும் மனிதர்கள்னு ஏத்துக்கிறாங்க.